வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 13 இன்னைக்கான ஒரு செமையான ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பத்தின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயினோட தங்கச்சி, அக்கா 3 பேருமே சேர்ந்து வரிசையா நிக்கிறாங்க. அப்ப அந்த காளியம்மாள் இதையெல்லாம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பரமேஸ்வரியோட பேத்திங்க 3 பேரும் வஸ்பமாக போறாங்க. இத பயன்படுத்தி இவங்க 3 பேரோட குடும்பம் பாவம் பண்ணிட்டு அதனாலதான் அம்மன் தண்டிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லி ரொம்பவே அவமானப்படுத்துவோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட காளியம்மாள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வில்லன் என்ன நினைக்கிறாருன்னா, இத்தனை நாளா எனக்கு குடைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்த எதிரிக்கு நான் முதல் அடி கொடுக்க போறேன் அப்படின்னு சந்தோஷத்துல இருக்காரு. அதே நேரம் அந்த பூசாரி சொல்றாரு, சரி 3 பேரும் வரிசையா நில்லுங்க அப்படின்னு சொல்ல 3 பேரும் வரிசையா நிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அந்த ஆயில் கலந்திருக்க அந்த குடத்தை எடுத்து 3 பேருக்கும் தலையில ஊத்துறாங்க. அதே நேரம் நம்ம பாட்டி வந்துட்டு பார்த்துட்டு, இது மாதிரி என் 3 பேத்திங்களும் சேர்ந்து ஒரு வேண்டுதலுக்காக இப்படி ஒரு தீயில நடக்க போறாங்க. நீதாமா அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும், அவங்க நல்லபடியா நடந்து வரணும், என் பேத்திங்களுக்கு எந்தவித ஆபத்து வரக்கூடாது, அவங்களோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சாமிய கையெடுத்து கும்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு மயில் வாகனம் பயப்படுறாரு. என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா, அவ இந்த நேரத்துல தீ மிதிக்கிறா, அவளை மிதிக்க கூடாது அப்படின்னு சொன்னேன். ஆனா அவ கேட்கல. அவளோட குழந்தை நல்லபடியா உலகத்துல பிறக்கணும், அத என் அத்தை தூக்கி கொஞ்சணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட தான் அவ இப்ப தீ மிதிக்க போறா, நீங்க தான் உதவி பண்ணணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பூசாரி சொல்றாரு, சரி 3 பேரும் வரிசையா நில்லுங்க, முதல்ல யாரு போக போறது அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, ஐயா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போய் நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தொடர்ந்து நம்ம மயிலுக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்க, ஆனா மயிலு போன் எடுக்கவே இல்லை. அதே நேரம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க பாட்டிக்கும் போன் பண்றாங்க. பாட்டியோட போன் ரீச் ஆகுதே தவிர்த்து பாட்டியும் போனை எடுக்கிற மாதிரியே தெரியல. அப்ப நம்ம ஹீரோ திரும்பியும் போன் அடிக்க, அப்ப பாட்டி வந்துட்டு போனை பார்த்துட்டு, என்ன இது ரொம்ப நேரமா போன் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு, என்ன இது என் பேரன் தான் போன் பண்றான், அவன் எங்க போனா இந்த நேரத்துல எதுக்கு போன் பண்றான் அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, ஐயா கார்த்தி எங்கப்பா இருக்க, உன் பொண்டாட்டி தீ மிதிக்க போறாப்பா, எங்கப்பா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, பாட்டி யாரையும் தீ மிதிக்க வேணான்னு சொல்லுங்க. அப்ப பாட்டி கேக்குறாங்க, ஐயா என்னையாச்சு? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி நான் சொல்றேன், யாரையும் தீ மிதிக்க வேணான்னு சொல்லுங்க. இதை கேட்டதும் பாட்டியும், சரிப்பா, ஐயோ ரேவதி தீல இறங்க போறாளே அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடி வந்து, ரேவதி நில்லு அப்படின்னு சொல்ல ரேவதி டக்குன்னு நிக்கிறாங்க. அங்க உள்ளவங்க எல்லாருமே பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப காளியம்மாளும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பொம்பளை எதுக்கு இப்ப நிக்க சொல்றா அப்படின்னு காளியம்மாள் நேரா பரமேஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, இப்ப எதுக்கு தீ மிதிக்க போற ஆள நிக்க சொன்ன? அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, என்னன்னு தெரியல, என் பேரை யாருமே தீக்குள்ள இறங்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. காளியம்மாள் சொல்றாங்க, யாருமே தீக்குள்ள இறங்க கூடாதா? இதுக்கு முன்னாடி நடந்து போனவங்க எல்லாம் நல்லா தானே நடந்து போனாங்க, என்ன நாடகம் மாதிரியா உன் பொண்ணுங்க தீயில இறக்க கூடாது அப்படின்னு? இங்க பாரு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம அமைதியா இருந்து வேடிக்கையை மட்டும் பாரு. என்ன தலைவர்களே பாத்துக்கிட்டே இருக்கீங்க, அவ பேத்திக்கு கால் வலிக்கும் அப்படிங்கறதுக்காக தீயில நடக்க கூடாதுன்னு சொல்றா, ஆனா நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப அவங்க சொல்றாங்க, பாட்டியம்மா என்னாச்சு, அவங்க தானே வேண்டுதல நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால தானே இப்ப எல்லாரும் இந்த இடத்துல இருக்கிறோம், என்ன பாட்டியம்மா? அப்ப பாட்டி சொல்றாங்க, இல்ல என் பேரை ஏதோ தீயில இறங்க கூடாதுன்னு சொன்னா, ஒரு நிமிஷம் பொறுங்க, என் பேரை வந்துடட்டும். அப்ப காளியம்மாள் சொல்றாங்க, இங்க பாருங்க, எல்லாமே நல்ல நேரத்துலதான் பண்ணணும், நல்ல நேரம் முடிய போகுது, நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, இங்க பாருமா தீயில இறங்கு அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்றாங்க, இல்ல நான் இறங்க விட மாட்டேன், நீங்க இறங்காதீங்க பேத்தீங்களா அப்படின்னு சொல்ல, உடனே அந்த 3 பொண்ணுங்களும் நிக்கிறாங்க. காளியம்மாள் கேக்குறாங்க, இது என்ன அநியாயமா இருக்கு, என்ன இங்க எல்லாரையுமே ஏமாத்த பாக்குறீங்களா? நொடிக்கு ஒரு முறை இது மாதிரி ராஜசேதுபதியோட பேத்திங்க நெருப்புல இறங்க போறாங்கன்னு சொல்லி சொல்லி அனௌன்ஸ் பண்ணீங்க, இப்ப என்ன உங்க பேத்திக்கு நெருப்புல இறங்குனா காலு புண்ணாகிரும் அப்படின்னு பயப்படுறீங்களா?
அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு காளியம்மா, நீ பக்கத்தூருக்காரி, நீ இந்த ஊருக்கு வந்து பேசணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. தேவையில்லாம பேசாம ஓரத்துல நின்னு அப்படின்னு சொல்ல காளியம்மாள் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம விருமன் சொல்றாரு, என்ன இது கடைசி நேரத்துல இப்படி நிப்பாட்டிட்டான், ஒருவேளை நம்ம எதிரி உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பானோ? காளியம்மாள் சொல்றாங்க, கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு. அப்ப விருமன் சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு அவனை பத்தி தெரியல, அதனாலதான் இப்படி பேசுறீங்க. அவன் சரியான எமகாதகன். கண்டிப்பா அவன் உண்மையை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருப்பான். இப்ப நம்ம என்ன பண்றது? அதுக்கு காளியம்மாள் சொல்றாங்க, இரு, பொறுமையா காத்திருப்போம். யாரும் நம்மள காட்டி கொடுத்துட மாட்டாங்க. விருமன் சொல்றாரு, சரி, காட்டி கொடுக்காம இருந்தா மட்டும் போதும். ஏற்கனவே என் எதிரிக்கிட்ட நான் வாங்கின அடி எல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. அந்த நந்தாவையும் கூட்டிட்டு வராரு. அதை பார்த்ததும் காளியம்மாளுக்கு பேரதிர்ச்சி. இவன் எதுக்கு இப்ப இவனை கூட்டிட்டு வரான் அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப விருமன் சொல்றாரு, இவன் தானே நீங்க அனுப்புன ஆளு, இவன் என்ன இங்க இருக்கான்? ஒருவேளை எதிரிக்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லியிருப்பானோ? ஒருவேளை உண்மைய சொன்னா நம்ம மாட்டிமாமே, இப்ப என்ன பண்றது? அப்ப காளியம்மாள் சொல்றாங்க, அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். அவன் கண்டிப்பா உண்மையை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. இதை கேட்டதோட அவரு சொல்றாரு, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, அவன் உண்மையை சொல்லியிருப்பான் அப்படின்னு தோணுது. அதுக்கு காளியம்மாள் சொல்றாங்க, இங்க பாரு, நீ பதட்டப்பட்டது மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து பதட்டப்படா வைக்காத, கொஞ்சம் பொறுமையா இரு, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ நந்தாவை கூட்டிட்டு வந்து நிக்க பரமேஸ்வரி கேக்குறாங்க, ஐயா பேராண்டி, எதுக்குப்பா நெருப்புல இறங்க கூடாது அப்படின்னு சொன்ன? அப்ப ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி இவன் உண்மையை சொல்லுவான் அப்படின்னு. அப்ப நந்தாவை அடிச்சு, டேய் உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்ல காளியம்மாள் சொல்றாங்க, என்ன இது, நெருப்புல இறங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து என்ன நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, நீங்க தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க, உண்மையை சொல்ல வந்தவனை மட்டும் உண்மையை சொல்ல விடுங்க அப்படின்னு சொல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன மன்னிச்சிருங்க, இது மாதிரி காசு கொடுத்து செய்ய சொன்னாங்க, அதான் இப்படி பண்ணிட்டேன். பாட்டி கேக்குறாங்க, என்ன செய்ய சொன்னாங்க, என்ன நடக்குது இங்க பேராண்டி, என்னப்பா இது? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, நம்ம 3 பொண்ணுங்களும் வந்துட்டு நெருப்புல இறங்க போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துனாங்கல்ல, அந்த மஞ்சள் தண்ணியில ஆயில் கலந்துருக்காங்க. இப்ப அந்த மஞ்சள் தண்ணி அவங்க ஊத்திருக்காங்களா, அவங்க இப்ப நெருப்புல இறங்கும் பொழுது அவங்க உடம்பு அப்படியே தீப்பிடிக்கும். இது கேட்டதும் பாட்டிக்கு பேரதிர்ச்சி, என்னப்பா சொல்ற அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி. அப்ப பாட்டி வந்துட்டு அந்த நந்தாவை ஊங்கி எறிஞ்சு, டேய் யாருடா உன்னை இப்படி பண்ண சொன்னது அப்படின்னு சொல்ல அவரு சொல்றாரு, என்ன வந்துட்டு இந்த காளியம்மாள் தான் செய்ய சொன்னாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. காளியம்மாள் சொல்றாங்க, இதெல்லாம் பொய் நாடகம், நான் ஒன்னும் அப்படி செய்ய சொல்லல, என் மேல அபாண்டமா பழி போடுறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, இப்ப நாங்க செய்ய போற விஷயம் மட்டும் உண்மையானுச்சுன்னா நீ கண்டிப்பா அடுத்து ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடத்தை கீழே ஊத்தி விட்டுட்டு அதுல லைட்டா கொளுத்தி போட அப்படியே பக்குன்னு பத்திக்குது. இத பார்த்ததும் அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன இது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாத்தீங்களா பாட்டி, இதுதான் அவங்களோட பிளானே. இத கேட்டதும் காளியம்மாள் அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அப்ப நந்தா சொல்றாரு, சார் இவங்க தான் சார் செய்ய சொன்னாங்க, இவங்க காசு கொடுத்தாங்க, அதான் சார் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார், செய்ய சொன்னதுனாலதான் சார் செஞ்சேன். பாட்டி கேக்குறாங்க, ஒருத்தன் இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்ய சொல்லி இருக்கான், நீயே செஞ்சிருக்க, அதை போய் பெருமையா பேசுற? அப்ப அவரு சொல்றாரு, என்ன மன்னிச்சிருங்கம்மா, காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, உன்னையும் சேர்த்துதான் பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா காளியம்மாளை பார்த்து, இங்க பாரு காளியம்மா, நீ இப்படி ஒரு மோசமான வேலையை பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கேள்விப்பட்டேன் உன் ஊருக்குள்ள நீ கேடி வேலை நிறைய பாத்துக்கிட்டு இருந்த அப்படின்னு, ஆனா இந்த அளவுக்கு நீ கேடி வேலையை பாத்துக்கிட்டு இருந்த அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா உன்னை இந்த ஊருக்குள்ளேயே விட்டுருக்க மாட்டேன். ஐயா பேராண்டி, இவள அதிகாரிங்க கிட்ட பிரிச்சு கொடுக்கறதுதான் நல்லது, கூப்பிடியா அப்படின்னு சொன்னதும் ஹீரோ சொல்றாரு, பாட்டி, இவ்வளவு பெரிய தப்பு பண்ண பிறகும் இவங்களை சும்மா விடுவேன் அப்படின்னு நினைச்சீங்களா? நான் எப்பவோ அதிகாரிகளுக்கு கால் பண்ணிட்டேன், அவங்க இங்க வந்துருவாங்க. இதை கேட்டதும் பாட்டியும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ரேவதி ரோகிணி எல்லாருக்குமே பேரதிர்ச்சியா இருக்கு. கொஞ்ச நேரத்துல அவங்க உயிரே போயிருக்கும்ல, அதனால. அப்ப காளியம்மாளை வந்து அதிகாரிங்க வந்து கேக்குறாங்க, இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணதுனால உங்களை கைது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாளை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. காளியம்மாள் நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப
நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அந்த பொண்ணுங்களை பார்த்து, இங்க பாருங்க, நீங்க போயிட்டு குளிச்சுட்டு வேற புடவைய கட்டிட்டு வந்துட்டு உங்களுடைய வேண்டுதலை நிறைவேத்துங்க. இதை கேட்டதும் அந்த பேத்திங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. போயிட்டு குளிச்சுட்டு வராங்க. வந்துட்டு நேரா சாமி கும்பிடுறாங்க. அப்ப நம்ம ரேவதி, இது மாதிரி கொஞ்ச நேரத்துல என் உயிரே போக இருந்துச்சு, நல்ல வேளை அவரை கடவுள் மாதிரி அனுப்பி என் உயிரை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்ப நம்ம பாட்டி அங்கேருந்து வந்துட்டு நேரா சாமி கிட்ட கடவுளை பார்த்து, நம்ம என் பேரனை அனுப்பி என் பேத்திங்களோட உயிரை காப்பாத்திருக்கீங்க அப்படின்ட்டு அவங்களும் சாமி கும்பிடுறாங்க. அப்புறமா நம்ம பாட்டி நேரா அந்த பொண்ணுங்களை பார்த்து, இங்க பாருங்க, இனிமே எந்த ஆபத்தும் இல்ல, என் பேராண்டிதான் வந்துட்டான்னு நீங்க போயிட்டு உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்ல, அந்த 3 பொண்ணுங்களும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. வந்துட்டு நெருப்புல நடக்கிறாங்க. நடந்து முடிஞ்சுட்டு போய் நிக்கிறாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சதோட நம்ம ரேவதி சொல்றாங்க, எப்படியாவது அவரோட மனசுல இடம் பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலையே நான் வேண்டி இருக்கேன். நீங்க தான் எப்படியாவது என்னோட வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. அப்பதான் நம்ம பாட்டி சொல்றாங்க, கடவுளா பார்த்து என் பேரனை அனுப்பி என் பேத்திங்களோட உயிரையே காப்பாத்திருக்காங்க. கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தாலும் என் பேத்திங்களுக்கு என்ன ஆகிருக்குன்னு நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்ப பஞ்சாயத்து தலைவர்கள் சொல்றாங்க, அம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா, இப்படி நாங்க வந்துட்டு ரொம்ப சுதாரிப்பா இருந்துட்டோம். இது கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு என்ன ஆகிருக்கும். இதுவே ஈஸ்வரி அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, இந்த ஊருக்குள்ள யாருமே உயிரோட இருக்க முடியாதுமா. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, பாட்டி இந்த விஷயத்த பத்தி அம்மாவுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, அதெல்லாம் தெரியாதுமா, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா மயில் வாகனம் அவங்க ஒய்ஃபோட கையை பிடிச்சி, உனக்கு இந்த கொஞ்ச நேரத்துல என்ன ஆகிருக்கும் அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, என்னங்க அழாதீங்க, அதான் நான் நல்லா இருக்கேன்னு. அப்ப அவர் சொல்றாரு, நீ ஒரு உயிர் மட்டும் இல்ல, 2 உயிர், 2 பேருக்கு ஏதாவது ஆகியிருந்தா நான் என்ன ஆகிருப்பேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு ஒரே பண்றாரு. அப்புறமா ஹீரோ சொல்றாரு, சரி எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா ஜெயிலுக்கு வராரு. அங்க வந்துட்டு முன்னாடியே அந்த காளியம்மாளை கூட்டிட்டு வராங்க. காளியம்மாள் அதிகாரிகளை பார்த்து, இங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, அவ்வளவையும் நான் கொட்டி தரேன், என்ன விடுங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, நீ எப்பேற்பட்ட ஒரு வேலையை பார்த்துட்டு காசு தந்துட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் சரி, இன்னும் இந்த இடத்துல இருந்து நாங்க வெளியில விடுறதா இல்ல. ரொம்ப ஓவரா பேசாம ஒழுங்கு மரியாதையா போய் ஒரு இடத்துல கம்முன்னு உட்காரு. அப்ப அந்த காளியம்மாள் சொல்றாங்க, நான் யாருன்னு தெரியாம நீங்க எல்லாரும் இப்படி பேசுறீங்க, நான் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். அப்ப அந்த அதிகாரி சொல்றாரு, உன்னை வெளியில விட்டா நல்லது கிடையாது, வா அப்படின்னு சொல்லி புடிச்சு இழுத்துட்டு போயிட்டு ஜெயிலுக்குள்ள அடைக்கிறாங்க. காளியம்மாள் செம்ம கோவப்படுறாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு முடிவை கட்டுறேன். அப்ப அதிகாரி சொல்றாரு, இங்க பாரு, செஞ்ச தப்ப ஒப்புக்கொள்ளாம நீ என்ன ஓவரா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதே நேரத்துல அந்த ஹீரோ வராரு. ஹீரோ வந்ததோட காளியம்மாள் ஹீரோவை பார்த்துட்டு, என்ன உன் குடும்பத்தை காப்பாத்திட்டோம் அப்படின்னு சந்தோஷமா இருக்கியா? என்னை நீ ஜெயிலுக்கு அனுப்பிட்டேல்ல, உன் குடும்பம் மட்டும் இல்லாம உன் பாட்டியோட குடும்பத்தையும் காலி ஆக்கிட்டு மறுவேளை பாக்குறேன்டா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நான் இப்பயே சொல்றேன், நீ தேவையில்லாம என் குடும்பத்துக்குள்ள தலையிடுற, நீ தேவையில்லாம இந்த ஊருக்கு வந்துட்ட. வெளியில ரிலீஸ் ஆனதும் உன் ஊருக்கு போற வழிய பாரு, அதை விட்டுட்டு நீ வேற ஏதாவது சவால் விட்டுக்கிட்டு இருந்த அவ்வளவுதான். அதுக்கு காளியம்மாள் சொல்றாங்க, டேய், நான் யாருன்னு தெரியலடா உனக்கு, அதான் நீ இவ்வளவு தைரியமா பேசுற. இங்க பாரு, மரியாதையா என் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கு. ஹீரோ சொல்றாரு, அதெல்லாம் வாங்க முடியாது, நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். சாதாரண விஷயத்தையா பண்ணிருக்க, 3 பேரோட உயிரையே எடுக்க பார்த்திருக்க. அப்படி இருக்கையில உனக்கு நான் வந்துட்டு சாதாரணமாவா பேசுவேன்? இங்க பாரு, உனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். மரியாதையா இந்த இடத்தை விட்டு போறதுக்கான வழிய பாரு அப்படின்னு சொன்னதும் அந்த காளியம்மாள் சரியான கோவத்துல இருக்காங்க. ஹீரோ நேரா அதிகாரிங்க கிட்ட வந்துட்டு, இங்க பாருங்க சார், இவங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, இவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும். யாரு வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாலும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு
மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.